தங்கமே, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உண்மையாவே நம்ம வீட்டை நீ வாங்கிட்டியா? ஆமாப்பா. பாத்தியாடி என் பொண்ண, 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் அவனுங்க செய்யாதத என் பொண்ணு செஞ்சு காட்டிட்டா. பாத்தியா? ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல இந்த வீட்டை வாங்குறதுக்கு ஏது பண்ணனு கேளுங்க. மடி, அம்மா சொல்ற மாதிரி இவ்வளவு பணத்தை நீ எப்பறா ரெடி பண்ண? சொல்லு தங்கம், உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? யாராவது உதவி பண்ணாங்களா? அப்பா, இப்போ அதெல்லாம் எதுக்கு? நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, அதோட விடுங்கப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லடி. நீ சமாளிக்கிறத பார்த்தாலே தெரியுது இதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கானு. உண்மையை சொல்லு, இந்த வீட்டை மீட்கிற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அன்னைக்கு இவருக்கு ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்காம கடன் கேட்டு தவிச்சிட்டு இருந்த, உனக்கு ஏதடி வீட்டை மீட்கிற அளவுக்கு பணம்? ஏங்க இவ எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. முதல்ல இந்த சொல்லுங்க. ஏய், அம்மா கேக்குறாள்ல, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, இந்த பணம் எப்படி உனக்கு கிடைச்சது? கேக்குறோம்ல, வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்லுடி. என் புருஷனை வித்துட்டேன், போதுமா? என்னடி சொல்றா இவ? ஓடி பாவி, என்னடி சொல்ற? ஆமா, அந்த ரம்யா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இனிமே அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்.